பழக்கூடையோட உட்காந்துருக்கேன்னு சொல்லி பாக்குறீங்களா? பாருங்க, காலையில பழம் வாங்கிட்டு போகும்போது ஒரு அக்கா என்ன பண்ணாங்க, என்கிட்ட இந்த கடையில பழம்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு பாரு, இவ்வளவு பழமும் இந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன், உடனே என்னால சும்மாவே இருக்க முடியல, என்னன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம இதை பெற்றுட்டு அப்படியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு நான் சொன்னேன். இதெல்லாம் இவ்வளவு ரேட்டுன்னு சொன்னாங்க. ரேட்டை கேட்ட ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கட்டாயப்படுத்தல, வேணும்னா நீ போய் வாங்கிக்கோ, அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேலையை கேட்டு நான் சும்மா இருப்பேன்னா உடனே பாருங்க போனேன், எனக்கு தேவையான எல்லா பழத்தையும் நான் வாங்கிட்டு வரும்போது சும்மா வரலங்க, 4 பேர் எனக்கு தெரிஞ்சு விட சொன்ன, அந்த கடையில பழம் ரொம்ப சீப்பா இருக்குது பாரு, இந்த பழம் இவ்வளவுதான் ரேட்டு, ரொம்ப கம்மி ரேட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் அவங்கள கட்டாயப்படுத்தல, கண்டிப்பா போய் வாங்கணும்னா நான் சொல்லல, நான் சொன்னேன். அவங்க வாங்க போனாங்களோ போகலையே அது எனக்கு தெரியாது. ஆனா நான் பெற்ற நன்மை அவங்களும் பெறணும்னு சொல்லிட்டு மட்டும் நான் வந்துட்டேன். பாருங்க, ஒரு மகள் கமெண்ட்ஸ்ல என்கிட்ட கேட்டு இருந்தா, நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவ உடனே கேட்டா, என்ன மதம் மாற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி. அது கூட பரவாயில்ல, உங்க இயேசுவே வந்து சொல்ல வேண்டியதானே, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, மதம் மாற்றுறது நம்முடைய வேலை கிடையாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க நான் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு நாள்ல நான் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் போது எனக்கு இயேசு என்கிற நாமம் ஜீவனை கொடுத்தது. சோ அந்த நாமத்தை நான் விசுவாசித்தோடு நான் ஜீவனை பெற்றுக்கொண்டேன். இப்ப என்னை போல போராடி கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது, ஐயோ இந்த போராட்டத்தில் விடுதலை கொடுக்கிறவர் இயேசு என்று சொல்லி அவங்க கிட்ட சொல்றேன். நான் சொல்றேன், அது ஏற்றுக்கொள்றதும் அதை கேட்கறதும் கேட்காத அவங்க இஷ்டம். இப்ப பாருங்க, பழக்கடைக்கு போய் பழத்தை வாங்கிட்டு வந்தவங்க, நீ கண்டிப்பா போய் பழம் வாங்கணும்னு சொல்லி சொல்லல, சீப்பா கிடைக்குதுமா வேணும்னா போய் வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. வாங்குறதும் வாங்காத என் இஷ்டம். இப்ப எனக்கு வேணும், நான் ஓடி போய் என்ன பண்ண வாங்கி கொண்டேன். அதுதான் இன்றைக்கு நம்ம யாரும் என்ன பண்றது இல்ல, மதம் மாற்றுறதும் கிடையாது, யாரையும் மதம் மாற்றுறது நம்முடைய வேலையும் கிடையாது. அது ஆண்டவர் சொல்லவும் இல்லை. பாருங்க, வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, உலகம் எங்க போய் சுவிசேஷம் சொல்லணுமா, விசுவாசிக்கிறோம் ஞானஸ்தானப்படுவான், விசுவாசிக்கிறது அவங்களுடைய இஷ்டம். எனக்கு அதுல விருப்பம் இல்லை, அது அவங்க இஷ்டம். ஆனா சொல்றது நம்முடைய வேலை, கேட்கறதும் கேட்காதும் அவங்களுடைய இஷ்டம். பாருங்க, லாசர் ஐஸ்வர்யன் கொடுத்து தெரியும். இந்த ஐஸ்வர்யன் நல்லா உலகத்துல நல்லா தின்னு கொடுத்தான். லாசர் பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் என்ன பண்ண பருக்களால அவன் மேசையில இருந்து கீழே விடுறதுன்னு ஆசையா இருந்தான். இப்ப 2 பேரும் செத்து போனதுக்கு அப்புறம் லாசர் பாத்தீங்கன்னா என்ன பண்ண, ஆபிரகாம் மடிக்கு போனா. ஆனா இந்த ஐஸ்வர்யன் நரகத்துக்கு போனான். இப்ப நரகத்துல இருந்து கண்ணை ஏறெடுத்து பார்த்தா ஆபிரகாம் மடியில் என்ன பண்றான், லாசர் தேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறான். உடனே அவன் சொல்றான், எனக்கு என்ன பண்ணுங்க, அவன் தண்ணி குடிக்கணும் போல இருக்குது, அவன் விரலை நினைச்சு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு அவன் சொல்றான், என் சகோதரர்கள் 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த லாசரை அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் விசுவாசிச்சிருவாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஆபிரகாம் என்ன லாசர் அனுப்புன்னு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, அப்பா அங்க மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, அவங்க சொல்றதை கேட்டு அவன் விசுவாசிச்சா அவங்க விசுவாசிக்கலாம் அவங்க இஷ்டம். யாரையுமே வேதம் கட்டாயப்படுத்துகிறது கிடையவே கிடையாது. ஆண்டவரும் நம்மளை அப்படி சொல்லவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வேலை, விடுதலையை பெற்ற நாம உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாருன்னு சொல்றதுதான். அதை ஏற்றுக்கொள்றதும் கேட்கறதும் கேட்காத அவங்க இஷ்டம். அதனால கேட்கலன்னு சொல்லி நீ கவலைப்படாத, உன்னுடைய காரியத்தை நீ சொல்லும் போது